ஸோ 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் 50 மார்க்குக்கு கொஸ்டின் கேட்பாங்க. 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் சொல்ல போகிறேன். ஆஸ் வெல் அஸ் இது ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர். உங்களுக்கு இதே மாதிரி கூட வரலாம். நான் சொல்கிற கொஸ்டின் மட்டும் நல்லா பார்த்துட்டு போங்க. எல்லா 5 மார்க்கும் எல்லா 2 மார்க்கும் ஜாமெட்ரிகிராஃபாக எழுதிடலாம். 1 மார்க் புக் பேக் படிச்சுக்கோங்க. நமக்கு 4th சாப்டரில் ஒன்றுமே பார்க்க தேவையில்லை. பித்தகார சீரமும் மீடியன்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கன்கரண்ட்னு ஒரு 2 தியரம் இருக்குது. அது 2 தியரமும் பார்த்துக்கோங்க. அப்புறம் 4th சாப்டரை பொறுத்த வரைக்கும் 1 மார்க்ஸ் பார்த்துக்கோங்க. 2 டேஞ்சன்ட் அந்த இது பார்த்துக்கோங்க, ஜாமெட்ரி, அவ்வளோதான். அண்ட் 6th சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஷிப்ஸம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேன் விண்டோ அப்படின்னு ஒரு சம் இருக்குது 6.2ல். ஐ திங்க் 3rd சம்னு நினைக்கிறேன். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஷிப்ஸம் 6.2லையும் இருக்குது, 6.3லையும் இருக்குது. ஸோ ரெண்டுமே ஷிப்ஸம் பார்த்துக்கோங்க. 6.3ல எக்ஸைஸில் இருக்குது, 6.2ல் வந்து எக்ஸாம்பிளில் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா, மேட்ரிக்ஸை நீங்கள் நல்லா பார்த்தீங்கனாலே நல்லா எழுதலாம். மேட்ரிக்ஸில் 3x3 மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறது கேட்பாங்க. டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறதே 3 சம் இருக்குது அந்த ஃபஸ்ட் எக்ஸைஸில் மேட்ரிக்ஸில். அது கண்டுபிடி. இப்போ மைனஸ் பண்ணுறது ஈஸி தான். அடுத்தது இந்த சம்மும் அடிக்கடி கேட்குறாங்க, ட்ரூ கான்சென்ட்ரிக் சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. பிளேயர் சிட்டிங் ட்ரிக்னாமெட்ரியில் இருக்கிறது 5 2 மார்க். என்ன 2 மார்க் சொல்லுங்கள்? லேடர், அதாவது 6.2ல் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் டவர் ரைட்டு, செகண்டு கைட்டு, அப்புறம் எக்ஸைஸில் ஃபஸ்ட்டு சம். அதே மாதிரி தான் எக்ஸைஸ் 6.3லேயும் ஃபஸ்ட்டு சம். எக்ஸாம்பிளில் இந்த சம் தான் கேட்டிருக்காங்க பாருங்கள், பிளேயர் சிட்டிங். ஸோ 5 சம் தான். லேடர் ஃபைன் தி வெர்டிக்கல் வால் ஆஃப் தி ஹைட் 18 meters லாங் ஜஸ்ட் தி லேடர் மேக்ஸ் ஆங்கிள் 60 degree. ஸோ இதுவுமே நம்ம போடலாம். பட் டோட்டல் சர்ஃபேஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 2 மார்க் கொடுத்துருக்குறேன். அந்த 2 மார்க்கை படிச்சிங்கனாலே இது எழுதிடலாம். அந்த 2 மார்க்கு நான் தான் சொல்கிறேன்ல, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆல்ரெடி போட்டுட்டேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துட்டு போகுது, என்ன சொல்கிறேன்னு கவனி. ஸோ அதை நீ பார்த்தினாலே சென்டம் போட்டுடலாம். ஓகே, அடுத்து 5 மார்க்கு. வெறும் மேட்ரிக்ஸை ஒழுக்கமாக படி. லாஸ்ட் எக்ஸைஸ் இருக்குல்ல, அதை நல்லா படி. லாஸ்ட் எக்ஸைஸில் ஏபி டிரான்ஸ்போஸ் பி டிரான்ஸ்போஸும் இந்த சம்மும் நல்லா படிச்சிரு. 2 சம்மும் நல்லா படிச்சிருவியா? படிச்சுட்டு முக்கியமாக அதாவது செகண்ட் எக்ஸைஸில் மேட்ரிக்ஸில் செகண்ட் எக்ஸைஸில் 3rd சம் பார்த்துரு. 3rd சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு சொல்லி ஈக்குவேஷன், எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவேஷன் 2 சால்வ் பண்ணுற மாதிரி அந்த சம்மும் கேட்குறாங்க. அண்ட் இதில் எக்ஸாம்பிள் சம்மும் இம்பார்ட்டன் தான். லாஸ்ட் எக்ஸைஸில் எக்ஸாம்பிள் லாஸ்ட் 3 சம் இம்பார்ட்டன் தான். பித்தகார சீரம் கன்ஃபார்மாக 200% கேட்டுருவாங்க. ஷிப் சம் இது தான் சொன்னேன். ஸோ இந்த ஷிப்பு வேறு, இந்த ஷிப்பும் கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி 6.3ல் இருக்க ஷிப் சம்மும் கேட்பாங்க. ஸோ அது வந்து 4h/√3ன்னு வரும். 2 சம்மும் பார்த்துக்கோங்க. லேம்ப் போஸ்ட் இம்பார்ட்டன் தான், சரி அது பரவாயில்ல. ஃப்ரஸ்டம் சம் பார்த்துக்கோங்க. என்னெல்லாம் சம்னு சொல்லிட்டா மென்சுரேஷனில்? ஃப்ரஸ்டம், அருள், டாய், வெசல் 7.4ல் வெசல், 7.4ல் நாதன், 7.4ல் கேப்சியூல், 7.5ல் எக்ஸாம்பிள் ஐஸ்கிரீம் சம், 7.4ல் வந்து இது அலுமினியம் வெசல் ஃபஸ்ட்டு சம். அதுக்கப்புறம் 7.4ல் 4th சம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5th சம். ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டனாலே எல்லாமே எழுதலாம். சரியா? நீ வந்து 7.1 தான் படிக்கணும். 7.3யும் 7.4 நல்லா படித்தாலே மென்சுரேஷன் போதுமானது. ஸோ அடுத்தது இந்த 5 மார்க். ஸோ உனக்கு 4 தான் எழுதணும். எப்படி மேட்ரிக்ஸ் படித்தா 2 5 மார்க் வந்துடும், பித்தகார சீரமும் வந்துடும். ஸோ சிப்சம் ஒன்று பார்த்துரு. ஸோ அதுக்கப்புறம் மென்சுரேஷன் நான் சொன்ன மாதிரி 7.3 7.4ல் சம்மு பார்த்துறியா போதும், 4 5 மார்க் எழுதிடலாம். அடுத்தது ஜாமெட்ரி கிராஃப். தயவுசெய்து இது அட்டன் பண்ணாதீங்க. ஆக்சுவலாக ஜாமெட்ரி அட்டன் பண்ணுங்கள். ஜாமெட்ரி ஈஸியாக இருக்கும். டயாமீட்டராக ரேடியஸ்ன்னு பார்த்துக்கணும். டயாமீட்டர் கொடுத்துட்டு குழப்பம். டயாமீட்டராக நம்ம ரேடியஸ் எடுத்து தான் போடணும். 3ன்னு டயாமீட்டர்னு நெச்சு போட்டுறாதீங்க. ஸோ தயவு செய்து நான் சொல்கிறத கேளுங்க. இது வந்து ட்விஸ்டட் சம். இது வந்து புக்கில் இருக்க சம் கிடையாது. இந்த மாதிரி ட்விஸ்ட்டும் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ரெடியாக இருங்க. இதே சம் கேட்பாங்க. ஓகே, ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை என்னென்னு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 4th சாப்டரில் நான் சொன்ன மாதிரி தியரம்ஸ் மட்டும், மீடியன்ஸ் ஆஃப் ட்ரையாங்குலர் கன்கரண்ட்டு, அதுக்கப்புறம் பித்தகார சீரம், அதுக்கப்புறம் 6th சாப்டரில் நான் சொன்ன மாதிரி ஷிப் சம்ஸு, அதுக்கப்புறம் 6th சாப்டரில் 2 மார்க்ஸு, 7th சாப்டரில் 2 மார்க்ஸு, அதுக்கப்புறம் 7th சாப்டரில் வந்து 7.3 7.4ல் நான் என்னெல்லாம் சம் சொன்னோனோ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோ. ஃப்ரஸ்டம் சம் மட்டும் எக்ஸ்ட்ராவாக 7.2ல் பார்த்துக்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டாலே உன்னை காப்பாற்றிடும். ஸோ நல்லபடியாக பார்த்துக்க. அண்ட் ஜாமெட்ரி அட்டன் பண்ணு. ஜாமெட்ரிக்கு ரஃப் டயக்ராம் போடு, எல்லாமே பண்ணு. மெஷர்மெண்ட்டெல்லாம் கரெக்டாக கொடு. கிராஃபு கொஞ்சம் நல்லா படிக்கிறவங்களா இருந்தால் நல்லா போட முடியும்னா போடு, இல்லைன்னா கிராஃப் யூஸ் பண்ணாத, அவ்வளோதான் சொல்லுவேன். ஸோ ஈஸியாக தான் கேட்பாங்க. இது மாதிரி தான். ஸோ மேட்ரிக்ஸ் படித்தாலே கிட்டத்தட்ட இந்த மிட்டம் எக்ஸாம்லாம் நம்மளால் ஒரு 25 மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்னு பார்த்துக்கோங்களேன். ஸோ இருந்தாலும் நல்லபடியாக படிச்சிங்கன்னா 95 100 கூட எடுக்கலாம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வச்சுருக்கேன்.